அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை பலப்படுத்த 100% தயார் from Nestle. இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகியுள்ள செய்திகளை பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். 45 நாட்களேயான குழந்தை கைகால் முறித்து கொலை, அளவட்டியில் கொடூரம். பால் குடிக்க மறுத்ததால் கைகால் திருகினேன் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள பிரதான தலைப்பு செய்தி ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளை பார்க்கலாம். ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய மீது நடவடிக்கை எடுக்காது ஏன்? ஆசி செனட்டர் சட்டமா அதிபரிடம் கேள்வி. நம்பத்தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் போர்க்குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் ஜகத் ஜெயசூரிய கடந்த 2019ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா வந்தபோது அவருக்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இவ்வாறு ஆஸ்திரேலியாவின் சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த நாட்டின் கிரீன்ஸ் நியூ சவுத் வேல்ஸ் செனட்டர் டேவிட் என்கிறதான இந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மத்திய எடுத்த அதிகாரங்களை மாகாணத்துக்கு வழங்குவோம், திருமலையில் ஜனாதிபதி ரணில் உறுதி. போலீஸ் அதிகாரம் புதிய பாராளுமன்றிலேயே பேச்சு, திருகோணமலை மன்னார் இடையே புதிய பாதை, 1000 ஏக்கர்களில் புதிய முதலீட்டு விலையம். மத்திய அரசாங்கம் எடுத்த அதிகாரங்களை மாகாணத்துக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பாக மாவை சேனாதிராசா சுமந்திரன் ஆகியோருடன் உடன்பட்டுள்ளோம் என்று கூறிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய பாராளுமன்றத்தில் போலீஸ் அதிகாரம் குறித்து பேசுவோம் என்றும் கூறியுள்ளார். மகிந்தவின் வாசல் வழியாக கட்சிக்கு திரும்பி வரலாம் நாமல் ராஜபக்ஷ எம்பி. நம் உள்ளமும் செயலும் தூய்மையானவை, எங்களால் முடிந்ததை செய்தோம். ஆனால் இன்று அவர்கள் எடுக்கும் முடிவு அவர்களின் முடிவு. திரும்பி வருபவர்களுக்கு கட்சியின் கதவு திறந்துள்ளது. அவர்கள் மகிந்த ராஜபக்ஷவின் வாசல் வழியாக கட்சிக்கு வந்து செல்லலாம் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபர் விவகாரம் பிரதம நீதியரசருடன் பேச போவதில்லை. தமிழரசு கட்சியினரை சந்தித்து பேசினார் ரணில். தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட உறுப்பினர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். திருக்கோணேஸ்வரம் ஆக்கிரமிப்பு கேள்விக்கு பதிலளிக்காமல் நழுவிய ஜனாதிபதி ரணில் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் புலம்பெயர் அமைப்புகள் வரவேற்பு. அம்பாறை துப்பாக்கி சூட்டில் 4 மரணம். தேர்தலில் யாருக்கு ஆதரவு? 3 நாட்களின் பின்னரே முஸ்லிம் காங்கிரசின் முடிவு தெரியும் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவை ஈழநாட்டு பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய தீர்த்த திருவிழா வெகு சிறப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மாமாங்கேஸ்வரம் ஆலயத்தின் ஆடி அமாவாசை தீர்த்த திருவிழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. அபிவிருத்தி அடைந்த மாவட்டமாக 10 வருடத்தில் யாழ்ப்பாணம் மாறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. எதிர்வரும் 10 வருடங்களுக்குள் யாழ்ப்பாணம் அபிவிருத்தி அடைந்த மாவட்டமாக மாற்றப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். யானை தாக்கி குடும்பஸ்தர் பலி. நல்லூர் கந்தசுவாமி ஆலய திருவிழா பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் யாழ் மாநகர சபை அறிவித்தது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தேர்தலை பகிஷ்கரிக்க கோரி முன்னணி துண்டு பிரசுரம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பயப்படுகிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீது அன்புமணி சாடல். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மறைக்க தமிழ்நாடு அமைச்சர்கள் தீவிர முயற்சி, பாஜக மாநில துணைத் தலைவர். ஸ்டாலின் தான் முதல்வர் என்றாலும் ஆட்சி நடத்துவது பழனிசாமி தான், அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். 176 கிலோ கேரள கஞ்சாவுடன் கிளிநொச்சியில் 3 கைது. சுமார் 7 கோடி ரூபாய் பெறுமதியான 176 கிலோ கேரளா கஞ்சாவுடன் 3 சந்தேக நபர்களை கடற்படையினர் நேற்று கிளிநொச்சியில் கைது செய்தனர். வடமாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் கூட்டம் நடந்தது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. காரைநகர் கடற்பரப்பில் இந்திய மீனவர் 4 கைது. ஞானச்சுடர் வெளியீடும் உதவி திட்டம் வழங்கலும் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. 45 நாட்களேயான குழந்தையின் உடலில் காயங்கள், தழும்புகள், பிரேத பரிசோதனைக்கு உத்தரவு. பிறந்து 45 நாட்களேயான நிலையில் உயிரிழந்த குழந்தையின் உடலில் காயங்கள், தழும்புகள் காணப்பட்டமையினால் குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. வாக்குமூலம் அளிக்காமல் இழுத்தடித்த வர்த்தகன் கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. எமது வீடுகள் எரியூட்டப்படுவதற்கு நாமல் உள்ளிட்ட சிலரே காரணம், சந்திரசேன் எம்பி தெரிவிப்பு. நாமல் ராஜபக்ஷ உட்பட ஒரு தரப்பினர் 2022 மே 9 செய்த தவறால் எமது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. இவர்கள் தவறு செய்ய நாங்கள் தண்டனை அனுபவித்தோம். இவ்வாறானவர்களுடன் அரசியல் செய்வதை விட தற்போது எடுத்துள்ள தீர்மானம் சிறந்ததாக உள்ளது என
பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தெரிவித்துள்ளார். உரிமைய வேலை திட்டத்தை இடைநிறுத்த நடவடிக்கை. ரூபாய் 15,500 கோடி பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் ஏலம். ஜனாதிபதி தேர்தல் முடிவை கணிப்பது கடினமாகி வருகிறது, ஜப்பானிய தூதுவர் தெரிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை கணிப்பது மிகவும் கடினமானதாகி வருகின்றது என்று இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் பேட்டியொன்றிலே தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் தவறான தகவல் பரப்பினால் நடவடிக்கை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சமூக ஊடகங்கள் ஊடாக தவறான தகவல்களை பகிர்வதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு செல்லும் சம்பவங்கள் அதிகரிப்பு. இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முற்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன என்றும் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. மருத்துவர்களின் பொறுப்பின்மையால் உயிரிழந்த இளம் தாய்க்கு நீதி வேண்டும், மன்னர் பொது அமைப்புகள் கடிதம். 50 அடி பள்ளத்தில் பாய்ந்து லோரி விபத்துக்குள்ளானது. பெரமுனவின் ரோஹிதவும் ரணில் பக்கம் தாவினார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ஆதரவை வழங்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அழைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரோஹிதாபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான அச்சிடும் செலவு அதிகரிப்பு. கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடும் போது இந்த முறை ஜனாதிபதி தேர்தலுக்கான அச்சு செலவினம் 3 மடங்கு அதிகரிக்கக்கூடும் என அரசு அச்சகம் தெரிவித்துள்ளது என்கிறதான அந்த செய்தி. அத்துக்குரிய துப்பாக்கி சூடு சந்தேக நபர்களை பிடிப்பதற்கு மக்கள் உதவி கோரும் போலீஸ் என்கிறதான ஒரு செய்தி. குளத்தில் மூழ்கி இளைஞர் மரணம். பேருந்துகள் மோதியதில் 22 பேர் காயமடைந்தனர். விண்ணப்ப திகதி இன்றுடன் நிறைவு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தபால் மூல வாக்காளர்களின் விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை இன்றுடன் நிறைவடைகின்றது. லெபனானில் உள்ள இலங்கையர் தொடர்பில் அச்சம் வேண்டாம், இலங்கை தூதரகம் அறிவிப்பு. தேர்தல் கடமைக்கு 50,000 போலீசார் என்கிறதான ஒரு செய்தி. சுமந்திரன் ஸ்ரீதரனை வெறுங்கையுடன் ஜனாதிபதி அனுப்ப நான் தான் காரணம் சொல்லுகிறார் மூகா பிரதி தலைவர் ஹரிஷ். சுமந்திரன் ஸ்ரீதரன் சாணக்கியன் உள்ளிட்ட தமிழ் கட்சி எம்பிக்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெறும் கையுடன் திருப்பி அனுப்ப நான் தான் காரணம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதி தலைவரும் திகாமடுள்ள பாராளுமன்ற உறுப்பினருமான HMM ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். ஜனாசாக்கள் கட்டாய தகனம் குறித்து உரிய விசாரணைகளை நடத்த வேண்டும். காத்தான்குடியில் கையெழுத்து வேட்டை. திரியாய் தமிழ் மகா வித்தியாலயத்தில் மாணவர்கள் தேசிய மட்டத்துக்கு தெரிவு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. மூதூரில் 17 பேர் படுகொலை, 18ஆம் ஆண்டு நினைவேந்தல். உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். போர்க்கப்பல்கள் விமானங்கள் அமெரிக்காவில் இருந்து விரைவு. மத்திய கிழக்கில் போர் பதட்டம். அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவும், ஜனாதிபதி ஜோ பைடன் உறுதி. காசா பாடசாலை மீது இஸ்ரேல் தாக்குதல், 15 பேர் பலி, 29 பேர் படுகாயம். ஹமாஸ் தலைவர் கொலையில் ஈரான் அதிகாரிகள் மீது சந்தேகம். ஹமாஸ் தலைவர் தங்கிய கட்டடத்தில் பல மாதங்களுக்கு முன்பே குண்டு வைத்தது அம்பலம் என்கிறதான ஒரு செய்தியும் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். இணைய விசா மூலம் ஏற்படவிருந்த பெரும் நிதி இழப்பு தடுக்கப்பட்டது, ஐக்கிய மக்கள் சக்தி அறிக்கை. இணைய விசா சேவை தொடர்பில் தற்போது நடைமுறையில் உள்ள முறைமையை மாற்றி வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து சேவை பெறுவதற்கான அமைச்சரவையின் தீர்மானத்தை வலுவற்றதாக்கி உயர் நீதிமன்றம் பிறப்பித்த இடைக்கால தடை உத்தரவால் ஏற்படவிருந்த சுமார் 40,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான இழப்பு மற்றும் குற்ற செயல்களை தடுக்க முடிந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறைகேடுகள் நடக்கும் வாக்குச்சாவடிகள் ரத்து, தேர்தல் ஆணைக்குழு தீர்மானம். தேர்தலில் யாரை ஆதரிப்பது, ரிஷாத் கட்சியின் முடிவு நாளை. வேன் சாகசத்தில் ஈடுபட்ட சிப்பாய்கள் காயமடைந்தனர். தேர்தல் கால மனித உரிமை மீறல் விசேட நடவடிக்கை முன்னெடுப்பு. வேன் மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி. ரணிலை ஆதரிக்கும் பெரமுன எம்பிக்கள் 100 கடந்தனராம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. ஆடி அமாவாசை தினமான நேற்று கீரிமலை புனித தீர்த்தக்கரையில் தமது தந்தையருக்காக பிதிர்கடன் நிறைவேற்றிய தருணம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. ரணிலை தோற்கடிப்பதற்கு 4 ரகசிய திட்டம், முன்னாள் அமைச்சர் சொல்கிறார். இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். குவைத்தில் கைது செய்யப்பட்ட 24 இலங்கையர்களும் விடுவிப்பு. ரணிலை மீண்டும் ஜனாதிபதியாக ஓரணியில் திரண்ட சிங்கள கட்சிகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பவற்றின் உறுப்பினர்கள் இணைந்து கம்பகா தொகுதியில் முக்கிய செயல் திட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். பிள்ளையான் கட்சியின் மாநாடு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. நவீன தேசிய இளைஞர் கொள்கை என் ஆட்சியில் கொண்டு வரப்படும், சஜித் பிரேமதாசு தெரிவிப்பு. ஹெப்ரக வாகனம் மோதிய மாணவன் கவலைக்கிடம், 12 வயது மாணவியும் காயம். ஆடி அமாவாசை சமுத்திர தீர்ச்சோற்சவம் என்கிறதான ஒரு செய்தி. தமிழ் பொது வேட்பாளர் தேவைக்கு அப்பாற்பட்டது சொல்கிறார் ராதாகிருஷ்ணன். காற்றை திறந்த கான்ஸ்டபிள் சேவையிலிருந்து நிறுத்தம் என்கிறதான செய்திகள்.
இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரியினுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தி, நெஞ்சை உறைய வைத்த கொடூரம், பால் குடிக்காததால் குழந்தையை கொன்ற தாய், அளவட்டியில் பயங்கரம். குழந்தை பால் குடிக்கவில்லை என்பதற்காக பெற்ற தாய் தன் குழந்தையை சித்திரவதை செய்து கொன்ற கொடூர சம்பவம் அளவட்டியில் நடந்துள்ளது என்கிறவாறு இன்றைய பிரதான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சிங்கள வேட்பாளர்களை நம்ப நான் தயாரில்லை, சி வி விக்னேஸ்வரன் தெரிவிப்பெங்கிற செய்தி. சிங்கள வேட்பாளர்களை நம்ப நான் தயாரில்லை, சி வி விக்னேஸ்வரன் தெரிவிப்பெங்கிற செய்தி. மத்தியின் அதிகாரங்கள் மாகாண சபைகளுக்கு மட்டக்களப்பில் இயம்பினார் ரணில். உரிமை வேலை திட்டம் இடைநிறுத்தம். எல்லை தாண்டிய மீன்பிடி நேற்றும் 4 கைது. அரச பணியாளர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தடை, தேர்தல்கள் ஆணையாளர் அறிவிப்பு. பிரதம நீதியரசருடன் கலந்துரையாடல் இல்லை, சபாநாயகர் அறிவிப்பு. அரசாங்கத்திடம் தற்போது தனிப்பெரும்பான்மை இல்லை, பேராசிரியர் பீரிஸ் போன்ற செய்திகள் தான் இன்றைய முன்பக்க செய்திகள். கரச்சி பிரதேச விளையாட்டு விழா, பொதுக்கூட்டமும் புதிய நிர்வாக தெரிவும், யாழ்ப்பாணம் உஸ்மானிய கல்லூரியும் வைர விழாவை முன்னிட்டு என்கிறவாறும் ஒரு செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டிகள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய ஜோகோவிச் என்கிற செய்தி. காயத்தால் தங்கத்தை தவறவிட்ட வீராங்கனை என்கிற ஒரு செய்தி. வேரவில் வைத்தியசாலை மகப்பேற்று விடுதி செயலிழப்பு இயங்க வைக்குமாறு கோரிக்கை. யாழ் வண்ணை வடகிழக்கு கலட்டி வீரத்தி பிள்ளையார் தேவஸ்தானத்தில் சதுர்த்தி உற்சவம் எதிர்வரும் 8ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 3:30 மணிக்கு அபிஷேகத்துடன் மூலமூர்த்தி பூஜை, வசந்த மண்டப பூஜை நடைபெற்று விநாயகப் பெருமான் திருவீதி வலம் பெறுவார் என ஆலய பிரதம குரு சிவசரி துணா விவேகானந்த குருக்கள் அறிவித்திருக்கிறார் என்கிறவாறு ஒரு செய்தி. திறன் வகுப்பறை திறந்து வைப்பு, கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் திறன் வகுப்பறை திறப்பு விழா கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றதாக அந்த செய்தி. தேர்தல் தொடர்பிலான மனித உரிமை மீறல்கள், மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட நடவடிக்கை என்கிற செய்தி. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை கணிப்பது கடினமாக உள்ளது, இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் தெரிவிப்பு. பெரமுனவில் அதிரடி மாற்றங்கள், நீக்கப்பட்ட முக்கிய பதவிகள். தபால் மூல வாக்காளர் விண்ணப்பங்கள் ஏற்கும் பணி இன்றுடன் நிறைவு. ரோஹித்தவும் ரணிலுக்கு ஆதரவு என்ற செய்தி. சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல தீவிரமாக முயற்சிக்கும் மக்கள், இலங்கையில் இருந்து சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முற்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. தந்தையின் கவனமின்மையால் காருக்குள் இறந்த குழந்தை, 2 வயது குழந்தை காருக்குள்ளே இருந்து வெப்பத்தினால் துடிதுடித்து இறந்திருக்கிறது. 42 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தால். தந்தை மறதி காரணமாக கேமிலே மூழ்கி இருந்தபடியினால் தான் அவ்வாறான இறப்பு அமெரிக்காவில் நிகழ்ந்ததாக அந்த செய்தி. இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் உலகத்துக்கு ஆபத்து, எச்சரிக்கும் ஈரான். இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல் மீண்டும் தொடங்கியது ஹிஸ்புல்லா. மீண்டும் முதலிடத்தை தக்க வைத்தார் மோடி. உலகளவில் புகழ்பெற்ற தலைவர்கள் குறித்த கருத்து கணிப்பில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் முதலிடத்தை பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பங்களாதேஷ் கலவரத்தில் 32 சிறுவர்கள் உயிரிழப்பு, யுனிசெப் தகவல். வளைகுடா விரையும் அமெரிக்க போர்க்கப்பல்கள். இஸ்ரேலில் ஏற்பட்டுள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக அமெரிக்கா தனது ஜெட், போர் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பல்களை வளைகுடா நோக்கி அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சோமாலியாவில் தற்கொலை தாக்குதல், 32 பேர் உயிரிழப்பு, பலர் காயம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. படையெடுக்கும் வெளிநாட்டவர்கள் கட்டுப்பாடுகளை கடுமையாக்கும் பாலி என்கிறவாறு ஒரு செய்தி. இந்தோனேஷியாவில் மூதூர் படுகொலை 18 ஆண்டுகள் நிறைவு, வெள்ளை தாக்கம் கட்டுப்படுத்த விசேட திட்டம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. 13 தொடர்பில் கேள்வி எழுப்புவோரிடம் அபிவிருத்தி தொடர்பில் திட்டம் ஏதுமில்லை, ஜனாதிபதி ரணில் விசனம். நாட்டின் வளமான எதிர்காலத்துக்கு ரணில் ஜனாதிபதியாக தொடர வேண்டும், வஜ்ர எம்பி எடுத்துரைப்பு. ஊழல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி, ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜெயவீர அறிமுக கூட்டத்தில் உறுதி. ஆன்லைன் விசா தொடர்பில் இன்று இறுதி முடிவு. பேராசிரியர் சிவலிங்கராஜாவின் நூல் வெளியீடு இன்று போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது. அதேபோன்று விபத்தில் விரல்களை இழந்த பாலகளின் விரல்கள் மீளப்பொருத்தி சாதனை என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. கடந்த 29ஆம் தேதியன்று கருணவாய் கிழக்கில் தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிள் பயணித்த வேளை இடம்பெற்ற விபத்தில் தனது விரல்களினை இழந்த 3.5 வருட பாலகனின் விரல்கள் கொழும்பு புஞ்சி பொருளை நோனா குழந்தைகள் வைத்தியசாலையின் பெருமுயற்சியினால் மீள பொருத்தப்பட்டுள்ளது என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. இறுதி பக்கத்தை பார்த்தால் தேர்தலுக்கான அச்சிடல் செலவினம் அதிகரிப்பு என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய முக்கிய செய்திகள் வலம்புரி பத்திரிகையிலே. அடுத்து உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம்.
உதயன் பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம். இளைஞனின் சாவில் சந்தேகம், உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ள பணிப்பு என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். மூவரை சுட்டுக் கொன்ற போலீஸ் கான்ஸ்டபிள் தன்னை தானே சுட்டு அவரும் தற்கொலை. அம்பாறை மாவட்டம் இகினியாகல நாமலோய பிரதேசத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் மற்றொரு கான்ஸ்டபிளையும் தனது மனைவி மாமியாரையும் சுட்டுக் கொண்டுள்ளதாக அம்பாறை போலீசார் தெரிவிக்கின்றனர். 4 தலைவர்களை நீக்கியது மொட்டு. திலித் ஜாய்வீரவும் தேர்தல் களத்தில் என்கிறதான ஒரு செய்தி. தமிழ் பொது வேட்பாளர் யார் என்று பெயர் விவரம் அறிவிப்பு. தமிழரசு கட்சியை சேர்ந்த அரியநேந்திரனுக்கு வாய்ப்பு அதிகம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க உள்ள பொது வேட்பாளர் யார் என்ற விவரம் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. வேட்பாளர் பெயர் பட்டியலில் 3 பேரின் பெயர்கள் இறுதிப்படுத்தப்பட்டாலும் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் அரியநேந்திரனுக்கு வாய்ப்பு அதிகம் என தெரிவிக்கப்படுகிறது. தமிழ் பொது வேட்பாளர் 5 புலம்பெயர் அமைப்புகள் ஆதரவு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதற்கு தீர்மானித்துள்ளமையை வரவேற்பதாகவும் இதன் மூலம் தமிழ் மக்கள் தமது அரசியல் அபிலாசைகளையும் கோரிக்கைகளையும் ஜனநாயக முறையில் உலகறிய செய்ய முடியும் எனவும் அந்த செய்தி தொடர்கின்றது. போலீஸ் மா அதிபர் விவகாரம் கைவிரித்தார் சபாநாயகர். நிபந்தனைகளுடன் சஜித்துக்கு ஆதரவு முஸ்லிம் காங்கிரஸ் அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி. தமிழ் முற்போக்கு கூட்டணியும் சஜித்துக்கே ஆதரவு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மலையக மக்கள் முன்னணி தமிழ் முற்போக்கு கூட்டணியுடன் இணைந்து எதிர்க்கட்சி தலைவரும் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 45 நாள் பச்சிளம் பாலகனின் கை கால்கள் முறிப்பு, தலைக்காயங்கத்தில் சாவு. பால் குடிக்க மறுத்ததாலேயே சித்திரவதை செய்ததாக தாயார் வாக்குமூலம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வீட்டாரை அச்சுறுத்தி டிப்பர் கொள்ளை மடக்கி பிடித்த போலீசார் என்கிறதான செய்திகள் உதயன் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். சரியும் வாக்கு வங்கி மொட்டு பிரியத்தனம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் அரசியல் தளபதிகள் என அந்த கட்சி ஆதரவாளர்களால் கருதப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் பக்கம் சாய்ந்துள்ளதால் சிங்கள பௌத்த வாக்கு வங்கிகளில் கொண்ட பிரதான மாவட்டங்களில் அதிகாரங்களை மொட்டு கட்சி இழந்து வருகின்றது. ஐக்கிய மக்கள் கூட்டணி குருநகலில் பரப்புரை என்கிறதான ஒரு செய்தி. ரோஹிதவும் ரணில் பக்கம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை பலப்படுத்துவதற்காக புதிய தேசிய ஏற்பாட்டாளராக நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபே குணவர்த்தனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். எதிராக செயற்படின் உறுப்புரிமை பொதுஜன பெரமுன எச்சரிப்பு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கட்சி முடிவுக்கு எதிராக செயற்பட்டு கட்சி அல்லாத வேறு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவு வழங்கினால் கட்சி உறுப்புரிமை ரத்து செய்யப்படும் என பொதுஜன பெரமுன கட்சி மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இருமுனையில் ரணில் பஸ்ஸில். வவுனியாவில் தேசிய கட்சியினர் மக்கள் சந்திப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 25 எம்பிக்களினதும் ஆதரவு யாருக்கு? 1.71 கோடி வாக்காளர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி. தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு. பெண்களால் துன்புறுத்தல், ஆண்கள் முறையிடலாம். போலீஸ் ஊடக பிரிவு அறிவிப்பு. பெண்களால் பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாகும் ஆண்கள் அது தொடர்பில் முறைப்பாடுகளை வழங்க முடியும் என்று போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இளம் தாய் உயிரிழப்புக்கு நீதியான விசாரணை தேவை. சால் செம்பி வலியுறுத்து. ஐக்கிய தேசிய கட்சி அலுவலகம் கிளிநொச்சியில் திறப்பு. வாழ்வெட்டு தாக்குதல் 3 சந்தேக நபர்கள் கைது. ஆம்புலன்ஸ் சேவையை நடத்துங்கள். வீரவில் பிரதேச மருத்துவமனையில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக ஆம்புலன்ஸ் சேவை இடம்பெறாது காணப்படுகின்றது. இதனால் நோயாளர்களை முழங்காவில் கிளிநொச்சி பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதில் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொள்ள நேரிடுகிறது என்று மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். வேல்வை படுகொலை நினைவேந்தல் நிகழ்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. வாக்கு சீட்டு அச்சிடல் செலவு 3 மடங்கு. அரசு அச்சக திணைக்களம் தெரிவிப்பு. இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்கு அச்சிடும் செலவு 3 மடங்காக அதிகரிக்கக்கூடும் என அரசு அச்சக திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் வாக்கு சீட்டு அச்சிடுவதற்கான ஏனைய செலவுகள் அதிகரித்துள்ளன. மின்துறை மேம்பாடு. ஆசிய வங்கியினால் $100 மில்லியன். நீதிமன்ற தீர்ப்பை மீறி பட்டிவலை மீன்பிடி என்கிறதான ஒரு செய்தி. இலங்கை தாதியர் சிங்கப்பூர் உள்ளிருப்பு. இலங்கையிலிருந்து அதிகளவான தாதியர்களை நியமிக்க சிங்கப்பூர் எதிர்பார்த்துள்ளதாக சிங்கப்பூர் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். தேர்தல் விதியை கடைபிடியுங்கள். ஜனாதிபதி செயலகத்துக்கு அறிவுறுத்து. தேர்தல் வன்முறைகள் தடுக்க விசேட திட்டம். கடந்த தேர்தல்களில் தேர்தல் வன்முறைகள் இடம்பெற்ற இடங்கள் கண்டறியப்பட்டு பாதுகாப்பை பலப்படுத்த விசேட வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார்.
மேய்ச்சல் மாடுகளால் பயணத்தில் இடையூறு என்கிறதான ஒரு செய்தி. மீண்டும் சுரக்ஷா பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் சுரக்ஷா காப்பீட்டு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. ஓய்வு பெறுகிறார் மருத்துவ நிபுணர் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தமிழ் பொது வேட்பாளரை தமிழரின் முதன்மை தெரிவு விக்கி தெளிவுபடுத்தல். பொறுப்பு மருத்துவரின் பொறுப்பற்ற செயலாளி இளம் தாய் உயிரிழந்தால் சுகாதார அமைச்சில் முறைப்பாடு. மைதான காணி ஆக்கிரமிப்பு மீட்டு தருமாறு கோரிக்கை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. 207 கிலோ கஞ்சா மீட்பு. உணவு திருவிழா இன்று ஆரம்பம். சதுரங்கத்தில் 21 மாணவர்கள் வெற்றி என்கிறதான செய்திகள் இன்றைய உதயன் பத்திரிகையிலே முக்கிய செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. இன்றைய நாளிலும் பத்திரிகைகளுக்கான செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே சிறியதொரு விளம்பர இடைவெளியில் தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம். அனுசரணை வழங்கியோர் புது வருடத்தை பலப்படுத்த 100% தயார் From Nestle.